உடல் சோர்வு எப்படி உருவாது? சரியான உணவு கட்டுப்பாடு இல்ல, தேவையான அளவு தண்ணீர் எடுக்கிறது இல்ல, தேவையான அளவு தூக்கம் எடுக்கிறது இல்ல. நம்மளுடைய மூளைய சுறுசுறுப்பாக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா பிரிஸ்கா எந்திரிக்கிறதுக்கு இந்த அகல் விளக்கு வெளிச்சங்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சோர்வு என்பது மெட்டபாலிசம் குறைவாகி மைட்ரோகாண்ட்ரியா என்ற எனர்ஜி சென்டரை குறைக்கிறதுனால நம்மளுடைய செல்கள் ஆக்டிவிட்டிவா இருக்காது. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு யோகா மீடியாலேருந்து வசந்தி இன்னொரு புதிய தகவலோடு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் மனசோர்வு ஏன் வருது, அது வந்தால் நாம் என்ன பண்ணலாம், அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்லையும் மரபு வழியிலையும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தானே தூங்கி எந்திரிச்சிருப்போம், ஆனால் மறுபடியும் நமக்கு திருப்பி தூக்கம் வர மாதிரியே இருக்கும். கூடவே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். எதையோ ஒன்று நம்ம இழந்த மாதிரியும், அது எதையோ ஒன்றுங்கிறது நமக்கு எச்சரிக்கை பண்ணுது. நம்ம உடல் உயிரின் சக்தி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஒருவேளை சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை அன்றாடம் செய்யலான்னு பார்த்தா அப்புறம் செஞ்சுக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஆனால் எண்ணங்கள் நமக்கு வரும். ஸோ இந்த எண்ணம் உடல் சோர்வுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். முக்கியமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா எப்படி? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் இல்லையா? அதே மாதிரியே அன்றாடம் வேலைகளை அன்றாடம் நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது இப்போ நமக்கு பேட்டரி சார்ஜ் வீக், இதை சார்ஜ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. உடல் சோர்வு எப்படி உருவாது? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான உணவு கட்டுப்பாடு இல்லை, தேவையான அளவு தண்ணீர் எடுக்கிறது இல்லை, கூடவே தேவையான அளவு தூக்கம் எடுக்கிறது இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த செல்ஃபோன் வந்தாலும் வந்துச்சு, நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் அந்த இதுக்குள்ளே போனோம்னா ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். கம்பல்சரி நம்ம தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 11 மணியாவது ஆயிடுது. ஸோ நாம் அதிகபட்சம் இன்னும் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, நிறைய நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். வேலை செய்கிறாங்க, அந்த டைமில் ஃபோனை யூஸ் பண்ணிட்டும் இருப்பாங்க, ஒரு சிலர் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை மாதிரியான நிறைய விஷயங்களால் தான் நமக்கு தூக்கம் கெடுது. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நல்லா சார்ஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளுடைய வேலைகளை நல்லா செய்ய முடியும். இப்போ நம்ம உடம்பு ஒரு எந்திரம் மாதிரி, அதில் எரிபொருள் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் இருக்காது. ஸோ அந்த எரிபொருள் தேவை அப்படின்னா நாம் ரீஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏடிபி அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது, அதை நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ஆக்டிவ் பண்ண வைக்கலாம்? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சோர்வு என்பது மெட்டபாலிசம் குறைவாகி மைட்ரோகாண்ட்ரியா என்ற எனர்ஜி சென்டரை குறைக்கிறதுனால நம்மளுடைய செல்கள் ஆக்டிவிட்டிவா இருக்காது. நம்ம உடம்பு குளுக்கோஸ்ல இருந்து உருவாகிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டயட்டிஷன், கொலஸ்ட்ரால், B12, கூடவே பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி, இது எல்லாமே நமக்கு சரியாக வேலை செய்யாமல் போகும். இதெல்லாம் ஏடிபி உற்பத்தியை தடுக்கிறது. அதே போல் மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னா காரிஸ்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். இதனால் நம்ம உடம்பு அதிகமாக தளர்ச்சியாகும், அதிகமான பயம் பதட்டம்லாம் ஏற்படும். இதனால் நம்ம அதிக பிரச்சனைகளை சந்திப்போம். ஸோ இதுவும் தூக்கம் வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ கண்கள் களைப்பாகி மூளை மந்தமாயிரும். இதன் காரணமாகவும் நம்ம தூங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கும். பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோர்வுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கையோட இணைஞ்சிருப்பாங்க. அந்த இயற்கையில் நமக்கு ரொம்ப நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு சோர்வே வராது, எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊனின் பசியே உயிரின் பசியாம், உயிரின் பசியே ஒளியின் பசியாம். அதாவது உடலுக்கு உயிர் மட்டுமல்ல, உயிருக்கும் பசி எடுக்கும். அதாவது சிரிப்பு, அழுகை, சத்தம், மூச்சு, தியானம், இது எல்லாமே நமக்கு அந்த உயிருக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் சூரிய நமஸ்காரம் சொல்லி பண்ணுவாங்க. வெயிலில் நின்று விட்டமின் டியையும் எடுத்துக்குவாங்க, கூடவே சூரிய நமஸ்காரம் செஞ்சு மூச்சு பயிற்சி கொடுத்து நம்ம உடலை புதுப்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாடா குழி வச்சுருப்பாங்க. அந்த மாடா குழியில் அகல் விளக்கு வைப்பாங்க. அந்த அகல் விளக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். கம்பல்சரி தினமும் சாயந்தரம் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அவங்க தூங்குற வரைக்கும் அந்த விளக்கு எரியும். அது அவங்க தூங்கும்போது தான் அந்த விளக்கை அணைப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது எரியும். இப்போ பாருங்களேன், வெளியே பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே முகப்புலையே பார்த்தீங்கன்னா, பழைய வீடுன்னா அந்த ஓடு வீடுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, 2 மாடா குழி இருக்கும். மாடா குழியில்
விளக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு நெய் தீபம், துளசி தீபம், கார்த்திகை விளக்கு, அகல் விளக்கு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா பிரிஸ்கா எந்திரிக்கிறதுக்கு இந்த அகல் விளக்கு வெளிச்சங்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாக ஆக்கிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் நிறைய விஷயங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். இது ரெகுலராகவே நம்ம எல்லா பிரச்சனைக்கும் இதை கொண்டுட்டு போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி, லெமன், தேன், இது மூணையும் நல்லா கலந்து, தேன் வந்து 1 ஸ்பூன் இருக்கட்டும், லெமன் வந்து ஒரு அரை பழம் இருக்கட்டும், நல்லா பிழிஞ்சு விட்டு கலக்கி குடிச்சிருங்க. இது நம்ம உடம்பை ரொம்ப ரொம்ப உற்சாகமாக வச்சுருக்கோம். நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுட்டு. இது வந்து B12, நமக்கு விட்டமின் B12 குறைஞ்சாதான் சத்து குறைபாடு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் வேணும் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்தாவை வறுத்து தான் சாப்பிடுவாங்க. இந்த மூணையுமே ஊற வச்சு காலையில் நீங்கள் இதை வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரியே அடுத்த நாள் நம்ம குளிக்கும் போது சுடுதண்ணியில் கொஞ்சம் யூக்லிடெக்ஸ் துளசி ஆயில் இல்லை யூக்லிடெக்ஸ் இலை இருந்தால் கூட சரி, அதை போட்டு நல்லா வார்ம் வாட்டரை வச்சு நல்லா குளிச்சுக்கோங்க. இல்லை என்னால் குளிக்க முடியல, ரொம்ப கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, துணியை வச்சு நல்லா நனைச்சி தொடச்சிக்கோங்க. அப்பயுமே நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆகும். சுடுதண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதாவது உப்பு, துளசி இதெல்லாம் கலந்து நம்ம குளிக்கணும் கம்பல்சரி. உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, பிச்சுக்கும். கொஞ்சமாக ஒரு அளவாக போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு துளசி இலை இல்லைனா துளசி சாறு, இல்லை அப்படின்னா யூக்லிடெக்ஸ் இலை இல்லைனா யூக்லிடெக்ஸ் சாறு, முடிஞ்சால் உங்களுக்கு வேப்பிலை கிடச்சிதுன்னா வேப்பிலையுமே போட்டு அதை நல்லா குளிங்க. உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வியர்வை மூலயமா வெளியே வந்து நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நல்லாவே தூக்கம் வருங்க. அடுத்து ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, துளசி, சீரகம், வெத்தலை, நெல்லிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் போட்டு அதை ஒரு கஷாயமாக காய்ச்சி கூட பனவெல்லம் கலந்து குடிங்க. பனவெல்லம் குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நல்ல எனர்ஜி கிடைக்கும். கம்பல்சரி மதியம் ஒரு 15 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சிருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நம்ம 15 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா 1 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம். ஸோ இதை தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் சுழற்சி மீட்டல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அக்கு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்கு ப்ரெஷர். நம்ம முட்டிக்காலுக்கு கீழே ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை நம்ம ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100% வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்ததுக்கான அர்த்தம். அது நம்ம எப்போவுமே ப்ரெஷர் நம்ம வந்து 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அவ்வளோதான் கொடுக்க முடியும். இது சீனியர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஜீரண சக்தி மேம்படும், உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த பயிற்சி வந்து நீங்கள் காலை மாலை 2 நேரம் செய்யுங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உடம்பு வந்து வெப்பம் வந்து சீராகி நரம்பு தளர்ச்சியெல்லாம் குறைஞ்சி உடல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சூடெல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து தூக்கம் வந்து நமக்கு சரியாக வரலை அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னோம். இந்த தூக்கம் சரியாக வர்றதுக்கு கம்பல்சரி நம்ம தினமும் 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம தூங்கணும். அதே மாதிரியே 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். அதே மாதிரி நடைப்பயிற்சி கம்பல்சரி செய்யணும். வேலை வந்து இப்போ உங்களுக்கு ஒருவேளை சிஸ்டம் ஒர்க்கு தான் அப்படின்னா ஒரே மாதிரியே உட்காந்துட்டு வேலை செய்யாமல் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு இடைவேளையில் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நடைப்பயிற்சி செஞ்சுட்டு கொஞ்சம் கை கால்கள்லாம் ஆட்டி அசைச்சிட்டு முடிஞ்ச வெயில் கிடைச்சதுன்னா வெயிலில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேலைகளை செய்யுங்க. அதே மாதிரியே சிரிப்பு ரொம்ப பெரிய மிக முக்கியமான மருந்து. ஸோ உங்களால் எவ்வளோ சிரிக்க முடியுமோ அந்த லாஃபிக் தெரபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட நல்லா விளையாடுங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் குழந்தையாக மாறி நல்லா சிரிங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அதாவது நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் மனம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தினமும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாகவே இருப்போம். சரியாக தூங்கி சரியாக எழணும். சீக்கிரமாக படுத்துட்டோம்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம்ல, அப்போ நல்ல
சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் எப்படி சொல்றது, வானத்துக்கும் பூமிக்கும் இடைவெளி கம்மியாக தான் இருக்குமா. அப்போ வந்து நல்ல சுவாசம் வந்து சுத்தமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில பயிற்சிகள்லாம் செஞ்சு தூக்கத்தை நல்ல முறையில் நம்ம கொண்டு வந்து நல்லா தூங்கி நல்லா எழுந்து அடுத்த நாளை நாம் பிரிஸ்காக எல்லா வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.